வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி சம்மந்தமான தகவல் தான். அதாவது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வீடியோவாக போடுவோம். அது வந்து நம்மளுடைய வழக்கம். ஏன்னா முக்கியமான தகவல்கள் அப்படின்றது எல்லாருக்கும் சென்றடையும். இது நிறைய பேரோட கேள்விகள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் வீடியோவாக கொடுத்துருவோம். ஏன்னா அது வந்து நிறைய பேரால் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு கமாண்டுக்கு போய்ட்டு ஒரே ஒரு ரிப்ளை பண்ணுறத எவ்வளோ பேர் பார்க்க முடியுன்றது தெரியலை. பட் அதை வந்து ஒரு வீடியோவாக போடும்போது அது இந்த கொஷினுக்கான ஆன்சர் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு இதே கேள்வி சேம் ரிலேட்டடான கேள்விகள் அப்படின்றது மனதில் இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து கொஞ்சம் முக்கியமான கமெண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அதை வீடியோவாக மேக் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கோம். பிஜிடிஆர்பி ரிலேட்டடானது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த கமெண்ட் என்னென்னு பார்த்துருவோம். 82 இங்கிலீஷ் இந்த லைனோடு இருந்துருந்துச்சுன்னா இதுக்கு கண்டிப்பாக வீடியோ போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா அதை பற்றி நிறைய பேசிட்டோம். பட் அதையும் தாண்டி இந்த எஸ்ஜிடி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்கள். ஏன்னா இந்த எஸ்ஜிடி பற்றி நம்ம இதுவரைக்கும் பேசலை. நம்ம சேனலில் இல்லை, நிறைய சேனல் வந்து இந்த எஸ்ஜிடி பற்றி ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றின அவேர்னஸ் அப்படின்றது யாருக்குமே கொடுக்கல. நிறைய பேருக்கு நிறைய தகவல் அப்படின்றது தெரியலை. எஸ்ஜிடி பற்றி அவ்வளோவான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கேண்டிடேட்ஸ்க்கு கிடைக்காமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். அது இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான். ஏன்னா நம்மளும் வந்து அதை பற்றின எந்த ஒரு இதையுமே போடலை. ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு நிறைய தகவல்கள் அப்படின்றது எஸ்ஜிடியை பற்றி தெரியலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க வந்து கேட்டிருக்கிற கொஷின் என்ன அப்படின்னா, எஸ்ஜிடியில் 82 மார்க் இங்கிலீஷ் சான்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து எஸ்ஜிடி, அதாவது இவங்களுக்குன்னு சொல்கிறத விடவும் எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா பார்த்துக்கிங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து ஜென்ரலான கட் ஆஃப் ஒன்று வந்து சொல்லியிருப்போம். அந்த கட் ஆஃப்லேருந்து 3 to 5 மதிப்பெண்கள் குறையும். எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 3லிருந்து 5 மதிப்பெண்கள் வந்து குறையும். ஸோ அங்கே வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அதிலிருந்து 10 to 15 சொல்லியிருந்தோம். அப்போ 3 to 5 குறையுது அப்படின்னா நீங்கள் ஒரு 8 to 10 அந்த ரேஞ்சில் எடுத்துருந்தீங்கனாலே போதும். ஸோ ஒரு எலிஜிபிலிட்டி மார்க்லேருந்து ஒரு 5லேருந்து 10 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தீங்கனாலே போதும். அந்த ரேஞ்சில் தான் எஸ்ஜிடிக்கான கட் ஆஃப்க்கு ஒரே வாரத்தில் பதில் சொல்லணும்னா இதுதான். எலிஜிபிலிட்டி மார்க்லேருந்து ஒரு 10 மார்க்கு, 5லேருந்து 10 மார்க் வந்துட்டு கூட வாங்க. உங்களுக்கு ஜாப் அப்படின்றது கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது இதுதான். சார் ப்ளீஸ் ரிப்ளை மீ, ஐ ஹவ் அண்டர் கேட்டகரி 1 got 79, இஸ் தேர் எனி சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம், இந்த கேட்டகரி 1, அதாவது கேட்டகரி 1ஆக இருந்தாலும் சரி, 2ஆக இருந்தாலும் சரி, அல்லது 3 அல்லது 4 எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள் மார்க் அப்படிங்கிறது. ஸோ இங்கே அவங்க கம்யூனிட்டி சொல்லலை. பட் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 79க்கு எலிஜிபிள் தான். இந்த மார்க் 79 அப்படிங்கிறது எலிஜிபிள். நீங்கள் என்ன கம்யூனிட்டியாக வேணாலும் இருந்துட்டு போங்க, என்ன சப்ஜெக்டாக வேணாலும் இருந்துட்டு போங்க, உங்களுக்கு 100% வேலை கிடைக்கும். இதை வந்து யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. ஸோ அதனால் கவலைப்படாமல் ஹாப்பியாக இருங்க. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக ஜாப் அப்படின்றது கிடைக்கும். இந்த கேட்டகரி 1ல் இந்த நபருக்கு மட்டும்னு கிடையாது, 2, 3, 4 யாராக இருந்தாலும், எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும், என்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும், நீங்கள் அப்ளிகேஷன் என்ன சப்ஜெக்ட் வேணால் இருக்கலாம். இந்த சப்ஜெக்ட்டுக்கு குறையும், அந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாகும், ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு இப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கால்குலேஷனே கிடையாது. கேட்டகரி 1, 2, 3, 4னா ஸோ 100% ஜாப் அப்படின்றது இந்த கேட்டகரியில் இருக்கிற நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அடுத்து இன்னொரு கமெண்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துருவோம்.
சேம் இதே தான். அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர் வித் 82 இன் இங்கிலீஷ், இஸ் தெர் எனி சான்ஸ்? ஸோ செகண்ட் கிரேட் டீச்சர் அப்படின்றதுக்கு முன்னாடி தான் சொன்னோம். சேம் அதே தகவல் தான் அவங்களுக்கும். ஒரு 5லேருந்து 10 மதிப்பெண்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த டவுட்ஸும் இல்லை. அதே போல் சிவி அட்டன் பண்ணும்போது ஒரு சிலர் வந்துட்டு நிறைய குழப்பமான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதாவது அப்ளிகேஷன் போடும்போது இப்போது சிம்பிளாக பிஎஸ்டிஎம் இருக்காது, பிஎஸ்டிஎம்னு போட்டுருவாங்க. அல்லது பிஎஸ்டிஎம் இருக்கும் இல்லைன்னு போட்டுருவாங்க. இல்லை தவறுதலாக வேறு ஏதாவது. இப்போது ஒரு நார்மல் கேண்டிடேட், இப்போ பிசின்னு ஒரு கேண்டிடேட் எம்பிசி அப்படின்னு போட்டு அப்ளை பண்ணிட்டாருன்னா, அப்ளிகேஷன் போட்டார் அப்படின்னா இவர் எம்பிசி கோட்டாக்குள்ளே தான் செலக்ட் ஆகிருப்பார். அப்போ இப்போ போய்ட்டு நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் பிசின்னு மாற்றலாமான்னா மாற்ற முடியாது. நீங்கள் எம்பிசின்னு உள்ளே போயிருப்பீங்க. இந்த மாதிரி தவறுதலாக மேபி பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ பிஎஸ்டிஎம். ஏன்னா அது புரியறதுக்காக இதை சொன்னேன். அதை சொன்னால் தான் அது புரியும். பிஎஸ்டிஎம் இருக்குது, சரி இல்லைன்னு வச்சுக்கிங்க. இல்லாத ஒரு நபர் இருக்குன்னு அப்ளிகேஷன் போட்டுட்டார். அப்போ இருக்குன்னு அப்ளிகேஷன் போட்டால் அந்த பிஎஸ்டிஎம் எங்கே அப்படின்னு தான் கேள்வி வரும். நீங்கள் இப்போ செலக்ட் ஆகி சிவி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக தான் உள்ளே போக முடியும். ஸோ பிஎஸ்டிஎம்னு போட்டு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் எங்கே அப்படின்றத கேள்வி எழுப்ப தான் எழுப்புவாங்க. ஸோ அதனால் அதில் முன்னாடியே இதற்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கிங்க. ப்ராப்பராக வச்சதில் சரியாக அப்ளை பண்ணியிருக்கணும். சரியாக அப்ளை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் தவறுதலாக அப்ளிகேஷன் போட்டு அந்த தவறுதல் மூலயமா நீங்கள் செலக்ட் ஆகி, ஏன்னா இப்போ தவறுதல்னால் பிஎஸ்டிஎம் இல்லாத ஒன்று இருக்குதுன்னு போட்டு அந்த இருக்குது அப்படிங்கிற ரீசன்னால் தான் உங்களை செலக்டே பண்ணியிருப்பாங்க. ஓகே இந்த பையன் பிஎஸ்டிஎம் போல் இருக்குது அதனால் செலக்ட் பண்ணுவோன்னு செலக்டும் பண்ணியிருப்பாங்க. செலக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் போயிட்டு எனக்கு அந்த சிவி அது பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னு, பிஎஸ்டிஎம்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்குற சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை அப்படின்னா 100% ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நீங்கள் இல்லாத ஒரு சர்டிஃபிகேட்டை இருக்குதுன்னு சொல்லி அப்ளை பண்ணினதுனால உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் மூலிமா தான் உங்களுக்கு சிவி அப்படின்றத கூப்பிட்ருப்பாங்க. ஸோ என்கிட்ட இல்லை, நான் இந்த மாதிரி தவறுதல் பண்ணிட்டேன், தவறுதலாக அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நம்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இல்லை. அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. மேபி இப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது 100% இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் போடும்போதே அதை சரி பண்ணியிருக்கணும். இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு மேலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்யூ.